லெஜண்ட் சரவணா ஸ்டோர்ஸின் அக்ஷயா திருதியா ஆஃபர் சவரனுக்கு ரூபாய் 1000 தள்ளுபடி மே 12 வரை. விமானங்களை ரத்து செய்தது தொடர்பாக ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் நிறுவனத்திடம் மத்திய விமான போக்குவரத்து அமைச்சகம் அறிக்கை கேட்டுள்ளது. விமான பணியாளர்களின் திடீர் விடுப்பு காரணமாக 86 ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் விமானங்கள் கடைசி நேரத்தில் ரத்து செய்யப்பட்டுள்ளன. இதனால் உள்நாட்டு மற்றும் சர்வதேச விமான போக்குவரத்து சேவையில் பெரும் பாதிப்பு ஏற்பட்டது. இந்நிலையில் விமான சேவை ரத்து தொடர்பாக ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் நிறுவனத்திடம் மத்திய விமான போக்குவரத்து அமைச்சகம் அறிக்கை கேட்டுள்ளது. பிரச்சினைகளை உடனடியாக தீர்த்து விமான போக்குவரத்து ஆணையத்தின் விதிகளின்படி பயணிகளுக்கு வசதிகளை உறுதி செய்ய வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. விமானங்களை ரத்து செய்தது தொடர்பாக மன்னிப்பு கேட்டுக் கொள்வதாக ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் நிறுவனம் தெரிவித்துள்ளது. இது குறித்து அந்த நிறுவனத்தின் செய்தி தொடர்பாளர் வெளியிட்டுள்ள பதிவில், எதிர்பாராத வகையில் விமானங்கள் ரத்தானதால் ஏற்பட்ட சிரமத்திற்கு மனப்பூர்வமாக மன்னிப்பு கேட்டுக் கொள்கிறோம் என்று தெரிவித்துள்ளார். பயணிகள் விமான நிலையத்திற்கு செல்லும் முன் தங்கள் சேவை நிலைப்பாட்டை சரிபார்க்கவும் என்றும் அதில் ஏதேனும் பாதிப்பு இருந்தால் பணத்தை திரும்ப பெற விண்ணப்பிக்கவும் அல்லது மீண்டும் பயணத்தை திட்டமிட வேண்டும் என்றும் ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் நிறுவனம் ரயில் தரப்பில் கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது. மதுரை விமான நிலையத்தில் சிங்கப்பூர் செல்லும் ஏர் இந்தியா விமானம் திடீர் ரத்து செய்யப்பட்டதால் ஊழியர்களுடன் பயணிகள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். நேற்று திருச்சியில் இருந்து சிங்கப்பூர் செல்ல இருந்த பயணிகள் மதுரைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர். ஆனால் மதுரையிலும் சிங்கப்பூர் விமானத்தின் சேவை ரத்து செய்யப்பட்டதால் ஆத்திரம் அடைந்த பயணிகள் ஊழியர்களுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். லெஜண்ட் சரவணா ஸ்டோர்ஸின் அக்ஷயா திருதியா ஆஃபர் சவரனுக்கு ரூபாய் 1000 தள்ளுபடி மே 12 வரை.